நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க. வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா? ஒன்றா இருக்கா? இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது? சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குது. இங்கே பாருங்கள், அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி, அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும், இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி? எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க? சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவனு நகர்ப்புறத்தில் படித்து வரணும், பொதுத்திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா? இதெல்லாம் கொடுமை. இது வார்த்தை தான், வார்த்தை. இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில், என் சிற்றூரில் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சிருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில், சென்னை தலைநகரில், கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சிருக்கிற பாட புத்தகமும் ஒன்று, பாடத்திட்டம் ஒன்று. கல்வி சமச்சீராக இருக்கா? சமமாக இருக்கா? சொல்லுங்க தம்பி, சமமாக இருக்கா? இங்கே படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது, இவனுக்கு இருக்கிற வசதி அங்கே இருக்கா? சிற்றூரில் இருக்கா? கோயம்புத்தூரில் இருக்கிறது அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா? ஒரு ஊரில் இருக்குமா? சொல்லுங்கள். ஒரு சிற்றூரில் ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி? அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறையா? நீங்கள் சிற்றூர்கள்ல எல்லாம் மூன்றாம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்கிறீங்க. முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்கே ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அது என்ன சொல்றது, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்கிறதா? வேற ஏதாவது இருக்கா? இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவனுடைய கனவு, என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு, அமெரிக்க கனவு, ஆஸ்திரேலிய கனவு, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து கனவு, ஜப்பான் கனவு, ரஷ்ய கனவு இருக்க ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு, எந்த பிள்ளைக்கு கனவு? ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ரஷ்யாவில் பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா? அமெரிக்காவில் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல்நாட்டு கனவு தான். அதுதான் கல்வியின் இலக்கு. இது சமச்சீர் சம உரிமை. சொல்லுங்க. அறிவார்ந்த நீங்க மருத்துவர், அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரித்து வேற நாட்டில் இறக்கி விட்டுறீங்க. இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் பார்க்கணும், சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும். முதலமைச்சருக்கு முடியலையா? இல்லை பிரதமருக்கு முடியலையா? அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும்.